வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 5 என்ற ஸ்திரராசியான நெருப்பு ராசியான சிம்ம ராசியில் நாளை வரும் கோச்சார நிலையின்படி சிம்மராசி சிம்ம லக்கணங்களில் பிறந்ததற்கு மகா பாக்கிய யோகம் வருகிறது. அந்த வகை நமது முதல்வராய் இருக்கும் நம்முடைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் உடைய ஜாதகத்தில் நாளை லக்கணத்திலேயே கேது பகவானும் 7ஆம் வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்திருப்பது விசேஷத்தன யோகமாகும். இந்த ராசிக்கு 8ஆம் வீட்டில் 6 கூடிய சனீஸ்வர பகவான் மறைந்து மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தில் சனி பகவான் தருகிறார். கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்ற விதியின்படி நாளை நடக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஐயாவுடைய ஜாதகத்தில் 8இல் 6 கூடிய சனீஸ்வர பகவான் அமர்ந்து 9 செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் விசேஷ தனயோகமாகும். இவர்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும் 2க்கு 11 கூடிய புதன் பகவான் நாளை 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். அமர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதா இவர்கள் முயற்சியால் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமும் மகா பதவி யோகத்தையும் தருகிறார். 3க்கும் 10 கூடிய சுக்கிர பகவான் நாளை கோச்சாரத்தின்படி நாளை 23/4/2026 நாளை வியாழக்கிழமை 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பது மாளவியா யோகமாகும். இந்த மாளவியா யோகத்தினால் சிம்மராசிக்காரங்களுடைய ஐயாவுடைய ஜாதகத்தில் நாளை மகா பதவி யோகமும் மகா தனக்கார யோகமும் இந்த மாதத்திற்குள்ளேவே இந்த சித்திரை மாதத்திற்குள் இவர்களுக்கு மகா ராஜாதி ராஜயோகம் பதவியான பேரரசனாக வரக்கூடிய முதலமைச்சர் பதவி வரப்போகிறது. இவருடைய ஜாதகத்தில் ஏற்கனவே சொல்லியபடி இவருடைய கூட்டணி தமிழகத்தில் 234 சீட்டுகளில் 200 சீட்டுகள் மேல் செய்து தமிழகத்தை மீண்டும் வெல்லப்போகும் மாபெரும் முதல்வர், இந்தியாவை பேசக்கூடிய மிக பெரும் தலைவராக ஐயா அவருடைய ஜாதகம் மிகவும் வலிமையாக உள்ளது. இது இவருடைய யோக ஜாதகம் என்றே சொல்லலாம். இவருடைய 5 கூடிய குரு பகவானை லாபத்தில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் அரசாளி யோகமும் மகா பதவி யோகமும் ஐயா அவர்களுக்கு கிடைக்க போகிறது. ஐயாவுடைய ஜாதகத்தை பார்க்கும். ஐயா அவர்கள் சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறந்து ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருந்த கேந்திரமான 7ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்து அந்த கும்பராசிக்குரிய சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையில் சரராசியில் அதி உச்சம் பெற்று பொதுவாகவே லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாக உச்சமாக இருந்து குருபகவான் பார்த்தா இந்த ஜாதகர் மாவட்ட அளவில் மாநில அளவில் உலக அளவில் புகழ் பெறக்கூடிய மகா பாக்கிய யோகத்தை அடைந்தே தீவார். ஐயாவுடைய ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்கணமாக இருந்து லக்னாதிபதி சூரிய பகவான் கும்பத்தில் இருந்தாலும் கும்பத்தில் உள்ள சனி பகவான் துலாம் ராசியில் அதி உச்சம் பெற்றதனால் இவர்கள் 5 கூடிய குரு பகவானே பாக்கியத்தில் அமர்ந்து 9 கூடிய சுக்கிர பகவானும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்கள் ராஜாதி ராஜயோகத்தினால் இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இந்த சனீஸ்வர பகவானை பார்ப்பதால் ஐயா அவருக்கு 72 வயதாகியும் இந்த சனீஸ்வர பகவானின் திசை இன்னும் 9 வருட காலங்களில் இவர்கள் இரட்டை ஆட்சி முறை 2026 முதல்வர் 2031 தமிழக முதல்வராக மீண்டும் ஐயா அவர்கள் வரக்கூடிய காலமும் நேரமும் கனிந்து விட்டது. அந்த வகை இவர்கள் மிகப்பெரிய ராஜாதி ராஜயோகத்தை பெற்று தமிழகத்தை மட்டுமில்லாமல் இந்தியாவிலே பேசக்கூடிய அரசியல் சக்திகளில் மிகவும் மாபெரும் சக்தி பெற்றவராய் இருப்பார். இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் கரும்பாம்பு ராகு பகவான் அமர்ந்து அந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் 3ஆம் வீட்டில் உச்சம் என்று கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் இவர்கள் இப்பிறவின் பேரரசராக வந்து பெரும் மன்னனை போர் வாழக்கூடிய யோகத்தை இப்பிறவில் இவர்கள் பெற்றே தீர்வார். இவர்களுக்கு 5 கூடிய அந்த சனீஸ்வரமான உச்சம் பெற்றிருப்ப இவர்களுக்கும் பிறக்கும் புதல்வராகிய ஐயா இது உதயநிதியுடைய ஜாதகத்தில் ரிஷபராசி மிருகசீரிஷத்தில் பிறந்ததாலும் அவரும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்ததனால் இவர்கள் அரசாளி யோகம் பெற்றவர்கள். பொதுவாக பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள்
அரசால யோகம் பெற்றவர்களாக முப்பிறவி செய்த நல்ல கர்மாவை இப்பிறவில் அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே கூறலாம். ஐயா அவர்கள் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலும், இந்த சிம்மராசியில் பிறந்ததினாலும், சிம்ம லக்னத்தில் பிறந்தனாலும் இப்பிறவியில் முற்பிறவில் பேரரசர் ஆகக்கூடிய ராஜயோகத்தை இப்பிறவியில் அனுபவித்தே தீருவார்கள். ஐயா டாக்டர் ஐயா கலைஞர் ஐயாவுடைய ஜாதகத்தில் அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்தாலும், இவர்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறந்ததனால் இவர் பேரரசனுக்கு பிறந்த பேரரசனாக வாழக்கூடிய மகாராஜயோகம் பெற்றவராக இருக்கிறாங்க. இவருடைய ஜாதகத்தை 2 கூடிய புதன் பகவானும் 4 கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இவருக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் இந்த சனி பகவானின் திசையில் எந்தவித குறையில்லாமல் இவர்கள் மகா உடல்நலத்தோடு மகா பூர்ண ராஜயோகத்தோடு வாழக்கூடிய கும்ப மரியாதை பெற்று இந்த 2026 வரும் நாளை நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இவருடைய கட்சி கூட்டணி 200 சீட்டுகளுக்கு மேல் வெற்றி பெற்று வரும் மே மாதம் பசிபிக்கில் இவர்கள் ஆட்சி அமைவது நிதர்சனமான உண்மை.